வாங்க இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் மசாலா உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காயுது கடுகு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் சீரகம் போடுறேன், அரை ஸ்பூன் சோம்பு போடுறேன், 2 பெரிய வெங்காயம் நறுக்கின போட்டு வதக்கிக்கிறேன். கருவேப்பிலையை போட்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, 4 வெள்ளைப்பூடு பொடியாக நறுக்கு போட்டு வதக்கிட்டு, அடுத்து நான் புதினா 4 கொத்து, மல்லி 4 கொத்து பொடியாக நறுக்கி வச்சு அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் கடலை மாவு தூவி விட்டுட்டு நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிடுறேன். வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன் அதுக்கு. இப்போ நான் அதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி போட்டு லேசாக வதக்கிக்கிறேன். அடுத்து நான் 4 கிழங்கு வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு பிரட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அந்த மசாலாலாம் கிழங்குல சேர்றதுக்கு ஒரு நிமிஷம் வதங்கினோன்னா நான் இறக்கிடுவேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.